எவ்வளோ லாங் இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் மேக்கப் அப்படின்னு கூப்பிட்டுட்டா போகாமல் இருக்கவா செய்ய போகிறோம்? கண்டிப்பாக போயிடுவோம். திருவண்ணாமலையில் இருக்க நம்மளோட இந்த பர்சனுக்காக, அதாவது இந்த கஸ்டமருக்காக நம்ம வந்து மேக்கப்புக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி விலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஸ்பெஷலான மேக்கப் எப்படி பண்ண போகிறோம், இதில் ஸ்வீட்டான மெமரிஸ் நிறையவே இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்க்க போகிறோம். இவங்களுக்கான மேக்கப் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சஜஷன் கேட்கும்போது எனக்கு எந்த விதமான ஐடியாவும் இல்லை. எனக்கு நல்லா பிரைட்டாக வேணும் ரிசப்ஷன் லுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க ஸ்கின் எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்கின் ப்ரிப்ரேஷனும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்கின் ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்பவே மஸ்டான ஒரு விஷயம். ஸ்கின் ப்ரிப்ரேஷன் இல்லை அப்படின்னா உங்களோட மேக்கப் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ பேஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு மெயின் திங் நம்ம பார்க்கணும். பேஸ் வந்து கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா மேக்கப் லாங் டேர்மும் இருக்கும். அண்ட் தென் அவங்களோட ஸ்கின்னில் ரொம்பவே அதிகமான மேக்கப் லுக் தெரியாமல் சட்டிலான மேக்கப்பும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஸ்கின் டோனை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ லைட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஐ மேக்கப் எப்படி வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்க ரிசப்ஷன் லுக்குன்றதுனால நல்லாவே போல்டாக எனக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அண்ட் தென் வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல் போல்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை சட்டில் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன ரீசனுக்காக அதுக்கப்புறம் அதை சட்டில் பண்ணோன்னா, அது வந்து ஒரு கிளாஸி அண்ட் ஷைன் லுக்காக கிடைக்கும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அந்த ப்ராசஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஐ லுக் பண்ணும்பொழுதே பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட மேக்கப் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சஜஷன் நிறைய பேர் ஃபீட்பேக் அங்கேயே கொடுத்துருந்தாங்க. அவங்களும் செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அவங்க வந்து வில்லேஜ் அப்படின்றதுனால வெளியில் வந்து பிரைட்னஸ் இருக்குது, உள்ள வெளிச்சமே இல்லைன்றதுனால கொஞ்சம் வெளியில் ஒர்க் வந்து ஹேர் ஸ்டைலில் வந்து பூ வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வெளியில் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அவங்களோட ஹாப்பினஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸ்லேயே தெரியும். அவங்களோட என்ஜாய்மெண்ட் அண்ட் தென் வந்து அவங்களோட ஸ்கின்னோட கிளாஸினஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும் போதே புரியும். ஸோ இந்த ப்ராசஸ் முடியும் போது இதில் ஒரு மெமரியான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த மெமரியான விஷயம் என்ன அப்படின்றது இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்பவே லைஃப்பில் ப்ளசன்டபுளான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹாப்பி கொடுக்குற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளோட ரிலேஷன்ஷிப், அதாவது நம்மளோட உறவுகள் வந்து நம்ம கூட இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் எப்படி பக்கத்தில் நின்று ரசிக்கிறாரோ அதே மாதிரி அவங்க அப்பாவோட அன்பு பார்த்திங்கன்னா, அச்சோ சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவங்களுக்கு வளையல் போடுறது, கொலுசு போடுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவர் பண்ணுறப்போ எனக்கே பார்க்கும்பொழுது அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. ஒரு அழகான ஹாப்பி மெமரிஸோடு அங்கேருந்து கிளம்பியாச்சு.